ஹே காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே பெல்கனியில் இவரோட அந்த குக்கிங் செட்டப் பார்த்தீங்களா, இந்த டேபிள் அடுப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஏதோ தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, நாங்கள் ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் யோசிப்பீங்க, யூஸ்வலாக கிச்சன் பக்கம் தானடா இருந்து செய்வீங்க, இன்றைக்கி என்னடா பெல்கனி பக்கம் வந்திருக்கீங்கன்னா, இவர் தான். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதனால் என் கார்டனை பார்த்த மாதிரியே செட்டப் பண்ண போகிறேன்னா, நீங்கள் கேட்கலாம், எது மொட்டை மாடியா, இங்கே எங்கடா இருக்குது கார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான் இருக்கே, காட்டுறேன் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, கௌசிக்கோட கார்டன். இதான் இவரோட கார்டன், மினி கார்டன். இந்த கார்டனை பார்த்த மாதிரியே டேபிள் செட் பண்ணுன்னு சொன்னால், இப்போ கார்டன் தெரியுதா? இப்போ கார்டனை பார்த்துக்கிட்டே செய்ய போகிறீங்க. ஸோ கார்டன் அப்படியே அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டு அங்கிள் இங்கே தான் எங்கேயோ நிற்பார், பார்ப்பார் மேசையை தூக்கிட்டு வந்துட்டாங்க வெளியே ஏதோ செய்ய போகிறாங்கன்னு. எனிவேஸ் அப்படியே மப்பு மந்தாரமாக ஒரு மழைக்கான அறிகுறி, கருமேகங்கள்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. மழை வந்து இடியெல்லாம் பயம் முடிச்சுறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கௌஷிக் சொல்லுவார். இது என்னோடய ஃபேவரட் ஐட்டம். இதை நாங்கள் செஞ்சு இந்த இடத்துல டப்பா, இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருவோம். அப்பப்போ டீ டைம்லையோ எப்பப்போ ஏதாவது வாய் நமன்னு இருக்கும்ல, அப்போயெல்லாம் அதை எடுத்து கடிப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செஃப் கௌஷிக் சொல்ல போகிறாரு. சொல்லு. அதோட பேர் வந்து தட்டை வடை. அதுக்கு உளுந்து தேவை, அதை ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம். மைதா மாவு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், சோம்பு, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுக்கிறேன். உப்பு, இந்த எண்ணெயெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன்? என்ன தேவையில்லை, அது கடைசியெல்லாம் தட்டி அடுப்பு தேவையில்லை, அது பிறகு சொல்லுவோம். தட்டை வடையை மண்டையில் வச்சுட்டு வெயில போய் நிற்க போகிற புரிஞ்சுக்காதான் பாட்டுவா, இதெல்லாம் குலைக்கிறது பார்ட் 1. இவரை பாருங்களேன், பெரிய ராஜமௌலி மாதிரி. இது பார்ட் 1, மிச்சமெல்லாம் பார்ட் 2ல நான் சொல்கிறேன். சரி, நீ வேலையை ஆரம்பி. காய்ச்சி இவன் செய்ய போகிறது உளுந்த வடை தான். ஓட்டை போடாமல் அதை தோசை மாதிரி தட்டி பொரிச்சாருன்னா கொஞ்சம் ஹார்டாக வரும். தட்டை வடை, அதுக்கு பேர் தட்டை வடை. ஆனால் நல்ல என்ன சொல்கிறது, கடிச்சிங்கன்னா சும்மா காரசாரமாக நல்லாயிருக்கும். ஒரு நல்ல காரமான ஸ்நாக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. செய்யலை சாப்பிடலைன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மா குலைக்க போறியா? அளவு சரி சொல்லிடு, அதுக்கு ரெசிபி தனியாக கேட்பாங்க. அப்புறம் 1.5 கப் மாவு போட்டிருக்கேன். எத்தனை பீஸ் வரும்? ஒரு 30 பீஸுக்கு வரும். 30? சின்ன சின்ன உருண்டை. சரி, 30 பீஸுக்கு அளவு சொல்கிறாரு, கேட்டுக்குங்க. ஊற வச்ச உளுந்து 1.5 கப் மாவுக்கு எத்தனை உளுந்து? 1/2 கப் உளுந்து. 1/2 கப் உளுந்து. எங்கே அந்த கப்பை காட்டு. இந்த இருக்கு, மாவுக்குள்ளே கிடக்கு. காய்ஸ், கப்போட சைஸ் பார்த்துக்குங்க. எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் உளுந்து பார்த்துக்குங்க. இதான் கப்பு. அந்த கப்போட அந்த லென்த்து ஹைட்டு அதெல்லாம் பார்த்துங்க. இந்த கப்பில் 3.5 கப்பா? 1.5 கப்பு. 1.5 கப் மாவு, 1/2 கப் உளுந்து. ஊற வச்ச உளுந்து ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு நீங்கள் ஊற வைக்கணும். இல்லைன்னா அடை மாதிரி என்னது தட்டை வடை மாதிரி வராது, மொட்டை வடை மாதிரி வரும். நீ வச்ச பேர் தான் அடை. எனக்கு இந்த தட்டை வடை மொட்டை வடைன்னு கூப்பிட பிடிக்கல. எனக்கு பிடிச்சது வடை. இது தட்டையாக இருக்கிறதுனால வடை அடை அப்படின்னு அடைன்னு வச்சுட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க அடைங்கிறது வேறு ஐட்டம்டா, அப்படி ஒரு ஐட்டம் உண்மையிலே இருக்குது. சரி, பரவாயில்ல, இருந்தால் நமக்கு என்ன. இதுக்கு நாங்கள் வீட்டில் வச்ச பேர் அடை. ஆனால் உங்களுக்கு சொல்லும்போது சரியாக சொல்லணும்ல, தட்டை வடை. இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு. 1 டீஸ்பூன் உப்பு. காய்ஸ், எங்கள் வீட்டில் பாருங்களேன், அந்த கரண்டி கூட உருப்படி அல்லங்க, தலை மட்டும் இருக்கு. இப்படி தான் இருந்துச்சு, உடைஞ்சிட்டு. இப்படி இருந்ததை உப்பு அள்ளியோ இப்படி உடைச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இவ்வளவுதான் இருக்கு. இப்படி குத்தி வைக்கிறாரு, அவ்வளோதான் இருக்கு பாருங்க. இது ஒரு ஐட்டம் ஒன்று இவன் கிச்சனில் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது என்ன? சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமென்றாலும் போடலாம். உனக்கு உரைப்பு வேணுமன்றனால நான் இதில் ஒரு 4-5 கரண்டி. பார்த்தீங்களா, 5 கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாதான் 6. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். நீங்கள் உங்களோட கார லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை குறைச்சி கூட்டிக்கலாம். நாங்கள் 6 கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். சோம்பு பவுடரா, அது அந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி. நீ சும்மா நான் கை மதிப்பத்துக்கு போடுறேன். ஏன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் சொதப்புறதுல வடை சொல்கிறதுல. சரி, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வார வரைக்கும் தண்ணி ஊற்றி குழைப்போம். சப்பாத்தி மா கன்சிஸ்டன்சி தண்ணி ஊற்றி குழைக்கணும். இப்போ நான் இதை முதல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், செஃப் கௌஷிக் இருக்காரு, செஃப் மிஸ்டி எங்கடா அப்படின்னு கேட்டால், காலையில் தட்டை வடை செய்ய போகிறோம்னு சொன்னது தான். நான் போய் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவியான்னு பார்த்தா, இல்லை
நீங்கள் சுட்டு வைங்க குளிச்சுட்டு சாப்பிட வரேன்னு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அம்மா பயத்தில் இருக்காங்க. ஆஹா செஃப் மிஸ்டி வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் சுட்டு ரெடியாக வைக்கணுமேனு பரபரன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவரோட வியூ காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா பாருங்க, சொல்லாமல் என்னத்தையும் ஊற்றுறான் பாருங்க. தண்ணி ஊற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் நேரத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இது கொஞ்சமாக ஊற்றி அப்படியே குழைச்சி எடுப்போம். காய்ச்சி இவரோட வியூ பாருங்களேன். கழுவாத 3 துணி காயுது. அவரோட சின்ன கார்டன். கழுவாத துணி அப்படி காயும். சரி கழுவுன துணி காயுது. நாச்சு வேணா விட மாட்டேன். அப்படியே பாருங்க, இதான் அவரோட வியூ. இதை பார்த்துக்கிட்டு தான் என் கார்டனை பார்த்துக்கிட்டு தான் சமைக்க போகிறேன் அப்படின்னாரு. எந்த அளவுக்குன்னா இவரோட டேபிளை விட அவரோட கார்டன் குட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தட்டை வடை சுடுற அந்த ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வீட்டில் நம்மளோட பக்கத்து வீட்டு மொட்டை தாத்தா வந்து நிற்பார். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இப்போ தான் கருவேப்பிலை போடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செஃப்டா நீ. அரிஞ்சு வச்ச கருவேப்பிலைய இதில் கொட்டணுமுங்க. மறந்துட்டேன். சேர்த்து பிணைஞ்சிக்க. இதில் சிக்கன் பீசஸ் போட இல்லாதா? எப்படி போடுறது? அதுக்கு நல்லா இருக்கு. ஓட்டு பாரு, நம்ம தானே. அது நம்மளோட இறால் வடை மாதிரி செய்யணும். ஐயோ இறாலை தான் இப்போ சிக்கன் பீசஸுங்க. இறால் வடை போட முடியாது. இதில் போட இல்லாது. மற்ற வடை கருப்பு வடை அதில் தான் இறால் வடை போட. பாருங்க எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நான் எண்ணெய் தொட்டுக்கிறாங்க. அது கையில் ஒட்டுது தானே, அதனால கொஞ்சம் எண்ணெய் தொட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வருமா? என்ன அதையும் சொல்லு. நம்ம சமைக்கிற எண்ணெய் தான், சமையல் எண்ணெய். ஏன்னா என்னன்னா நம்ம ஆளுங்க மண்ணெண்ணெயை போட்டு பிணைஞ்சிருவாங்க. சமையல் எண்ணெய் உங்களை எல்லாம் நம்ப முடியாதுங்க. எண்ணெயை போட்டு பிணைங்க அப்படின்னா மண்ணெண்ணெயை போட்டு பிணைஞ்சி அப்புறம் கேஸ் கொடுப்பீங்க. இவங்க தான் சொன்னாங்க எண்ணெயை போட்டு பிணைய சொல்லி. என்னன்னு சொல்லலை. கொஞ்சம் கிள்ளி நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரியும். சரியா இருக்கு. இப்போ சுட்டா சரியாக வந்துடும். நல்ல வாசனை வருது. இந்த சோம்பு கருவேப்பிலை நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த உளுந்து மனம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு செம மனம். இது வந்து ஒரு டைமில் ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் சுட்ட உடனே மெல்லிய சூட்டில் சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். ஒரு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட்டு. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் அடிக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி அதை வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பால்ஸ் பண்ணணும். உருண்டை சைஸை பார்த்துக்குங்க. அப்புறம் இதை எடுத்து உருட்டுறதுக்கு சூப்பராக. நான் எங்கள் வீட்டிலே மிஸ்டி தான் செம்மையாக உருட்டுவாங்க. குளிச்சுட்டு வந்து உருட்டுவாங்க பாருங்க ஒரு உருட்டு. இன்னைக்கு அவங்க குளிச்சுட்டு வர்ற அந்த டைமில் அம்மா உருட்டிடுறாங்களாம். அவங்க வந்து பொரிச்சு எடுப்பாங்களாம். உனக்கு என்னடா வேலைன்னு கேட்டால் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்து திங்க வேண்டியதுதான். அதுக்கும் பொரிக்கிற வரைக்கும் வரலன்னா நானே பொரிக்கணும். பொரிக்கும் போதும் மிஸ்டி குளிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேலையை இவரே எடுத்து செய்ய போகிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள இவ்வளோ உருட்டிட்டா கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு. ஆனால் கருவேப்பிலை போடாமல் பிணைஞ்சிக்கிட்டு இருப்பேன். சரி வளமையாக அவர்கிட்ட கேட்குற கேள்வியும் அவர் சொல்கிற அந்த பதிலையும் கேட்போம். எவ்வளோ நேரம் ஆகும்? இது அப்படியே இன்னும் 1/2 hour ஆகும். இப்போ நீ உருட்டுறதுலேருந்து 1/2 hour. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ 30 minutesல இது ரெடி ஆகுதா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கு ஒன்று சரி சாப்பிட தந்தா சரி. அதெல்லாம் இல்லை, 30 நிமிஷம் சொல்லியிருக்கேன். 30 பீஸ் சொல்லியிருக்கேன். அதுவே பிழைச்சி போச்சு. 30 வரல. பார்த்தீங்களா என்ன சொன்னா? 1.5 கரண்டி மாவு, 1/2 கரண்டி இதில் வந்து 30 பீஸ் வருமுங்கன்னு பார்த்தா எத்தனை வந்திருக்கு? 7 9 10 12 14 16 18 20 22 24. இந்த உருண்டை என்ன சின்ன நாக்குனா 30 கொண்டாடலாம். பரவாயில்ல, 24 வந்திருக்கு. அப்புறம் கையை கழுவணுங்க. கையை கழுவிட்டு எண்ணெய் கொண்டு தான் மிச்சம் வேலை பார்க்கணும். மிச்சம் என்ன வேலை இருக்கு? இனி அடுப்பில் சட்டியை வச்சு பொரிக்க வேண்டியதுதான். ஐசியூ கைஸ் அங்கே பாருங்களேன், ஏதோ பெரிய அந்த குக் வித் கோமாளி செட்டில் நின்று சமைக்கிற மாதிரி அவரை வளைச்சி ஐட்டமெல்லாம் அடுக்கி பர்ஃபெக்டாக கை கட்டுற மாதிரி வச்சுட்டு அவரும் அவரோட செட்டப்பும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவருக்கு குக் வித் கோமாளிகிட்ட போய் நம்ம செஃப் தாமு கையால் டாப் நாச் வாங்கணும்னு ஆசையா கூப்பிடுறாங்களோ இன்னும். இதில் எண்ணெயை தடவிட்டு சீக்கிரம் பண்ணு. செஃப் மிஸ்டி குளிச்சுட்டு வந்துட்டாங்க, வேஸ்டிங்க்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எண்ணெய் இதில் ஊற்றுவோம்னா நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் அது உள்ளே அமிழ்ந்து பொரியும். அதில் சைஸ் பார்த்துக்குங்க. தோசை மாதிரி பெருசாக அமைக்கிடக்கூடாது. இவ்வளவு தான் அதோட சைஸ் வரணும். உள்ளங்கை அளவுக்கு தான் வரணும்.
இதை வட்டி சின்னதாக ஷேப்பாக எடுப்போம். அப்படியே அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கணும். எண்ணெய் காயிற வரைக்கும் அதை ஓரமாக வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா உருட்டி பார்த்தா ஷேப்பு ஒரு மாதிரி வருதுன்னு கையாலே ஆட்டிக்கிட்டு இருக்கேன். உருட்டுறா இப்படி உருட்டோன்னே எல்லாம் மாவை உருட்டிட்டு ஒரு ஏதாவது ஒரு கோப்பை வச்சு வெட்டி எடுக்கணும் சைஸுக்கு. சவுண்டு வருது. இப்போ போடுவோம் இந்த மூணையும். மாற்றிட்டா சேப்பை மாற்றிட்டா. அது பரவாயில்ல, ஒன்று உருட்டையாக இருக்குது. எப்படி துணி மடிக்கிற மாதிரி ஒன்று மடித்து போட்டார், அவசரப்பட்டு வரலை. அது அப்படி இருந்தால் இருக்கட்டுமா? மற்றது ரெண்டும் நார்மல் ஆயிடுச்சு, இது மட்டும் ஆரம்பமே அவர்க்கலமாக இருக்குது. எண்ணெய் சுடலை, கொஞ்சம் வயசாகிடுச்சுல, கை நடுங்கிருச்சு. கை நடுக்கத்தில் மடித்து விட்டார் பாருங்க, மடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பொரியிற ஸ்மெல்லு தாங்க. சூப்பர். இரியா தருவாங்க. சரி எதிர் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டா, என்னப்பா சுடுறீங்க, எனக்கு 2 கொடுங்கன்னு. சுடுறதே 2 தான், இதில் இவருக்கு 2. பயா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அதுதான் அதோட சரியான இது. கோல்டன் ப்ரௌனுங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாது, இதுக்கு டார்க் ப்ரௌன் தான். இதை பொடிச்சு இறக்கி வைக்க சல்லடை எடுத்துருவாங்க. இதோ எடுக்க போகிறாரா, நம்மளும் கூட போவோம், அவரை தனியாக விட முடியாது. சல்லடை எடுக்க போகிறாரு. சல்லடோ இதில் எடுத்து வச்சா எண்ணெய் எல்லாம் வடியும். இன்னும் ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் போகிறான் பாருங்க. இந்த கப்பு மாதிரி ஏதாவது எடுத்து வந்து அந்த அச்சு மாதிரி வச்சு உருட்டினோம்னா சரியான ஷேப்பில் வருமா. பர்ஃபெக்ட் சர்க்கிள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு கௌசிக். வருது எல்லாத்துக்கும் ஆயுதம் வச்சுருக்கான், ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இது தண்ணி குடிக்கிற கப்பு. எப்படி பார்த்தீங்களா, பர்ஃபெக்டான சர்க்கிள். இப்போ 35 விட வரும், ஒன்றும் வர தேவையில்லை. மாவை மிச்சம் பிடிக்கிறதுக்கு தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியா? இல்லை நல்ல ஷேப் வந்து பார்த்தீங்களா. இவர் கையால் போட்டதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. என்ன ஷேப்பில் போட்டாலும் தூக்கி போடும்போது கை நடுக்கத்தில் மடிச்சிருது. இல்லை சரியா போடுவேன். அப்பளம் பொரிக்கிற டெக்னிக் தான், ஆனால் சின்ன சேஞ்ச் இருக்கு. கைஸ் அங்கே பாருங்க, ஒருத்தர் ரெடி ஆகிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. அந்த பாருங்க, அது செஃப் இல்லாமல் இந்த செஃப் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லா வேலையும் ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா, கும் தலைக்கடி கும்மான்னு ஓடி வரணும். செஃப் கௌசிக் வந்துட்டார், எல்லாரும் ஒரு விசில் போடுங்க. செஃப் கௌசிக்கா, செஃப் மிஸ்டி. இப்போ பொரிக்கிற வேலை 2ஆக பிரியுது பாருங்க. பொரிக்கிற செக்ஷன் நடுவில் ஒரு செவர் எழுப்பி, பொரிக்கிற செக்ஷன் அந்த பக்கம், வட்டமாக உருட்டுற செக்ஷன் இந்த பக்கம். ஸ்மெல்லுங்க. வட்டம் போட்டது வந்து ஷேப்புக்காக இல்லை, நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே 30 பீஸுன்னு. எப்படியாவது இதில் மிச்சம் பிடிச்சி 30 பீஸையும் அச்சீவ் பண்ணி காட்டணுமா, இல்லாட்டி அவருக்கு அசிங்கமாக போயிடுவான். ஐயா பாவம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அசிங்கப்படுற மாதிரி. பார்த்தீங்கன்னா செஃப் மிஸ்டி வந்தோடனே வேலை சும்மா பரபரன்னு நடக்குது. இங்கே ஒரு ஆள் உருட்ட, இங்கே ஒரு ஆள் பொரிக்க, ஆஹா ஒரே கூத்தாக இருக்கும். காய்ஸ் இப்போ வேலை பரபரன்னு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சுட்டு இறக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுட சுட மொதல் பீஸை டேஸ்டிங்க்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன். கமான். தட்டை வடை ரெடி. தட்டை வடையை சுட்டு அனாதையாக போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒருத்தர் கிச்சன் பக்கம் போயிட்டாரு, இன்னொருத்தர் கக்கிஸில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. தட்டை வடை சுட்டு டயர்ட் ஆகிட்டாரா? சரி, இப்போ டேஸ்டிங்குக்கு இவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சத்தம் கேட்குதா? இப்படி தான் வரணும், இந்த கலரில் தான் வரணும். ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அது சரி. 2 பேரும் பிளேட்டை பிடிச்சிக்கிங்க, சரியா? இப்போ நான் ஆக்ஷன் சொன்னோன்னே 2 பேரும் நான் என் காலை பார்த்துக்கங்க, இப்படி வரணும்.
நான் நினைச்சேன் அப்படிதான் வரணும். அப்படி எப்படி வரணும், நான் அதை ஒரு பாட்டு பாடுவேன், அப்படியே ஸ்லோவாக வந்து இந்த இடத்துல நிற்கணும். சரியா? ஆக்ஷன். மருமகளே மருமகளே வா வா, உன் கிழட்டு காலை எடுத்து வைத்து வா வா, கிளமகளே கிளமகளே போ போ, சொன்ன பொசிஷனிலே போய் நின்று போ போ. ஒரு மருமகளும் ஒரு கிளமகளும் உங்களுக்கு பாருங்க தட்டை வடை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. குட்டி அது உனக்கு. அம்மா இது பெருசாக சாப்பிட மாட்டாங்க, அதனால அம்மாவுக்கு ஒரு சின்ன பீஸ். ஃபர்ஸ்ட் அம்மா மிஸ்டியும் டேஸ்ட் பண்ணுங்க, வந்து டேஸ்ட் பாருங்க. என்ன அளவா இருக்கு எல்லாம், நல்ல கிறிஸ்பியா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு கொஞ்சம் காரம் கூட இல்லை? இல்லை அப்படி குறைக்கிற அளவுக்கு இல்லை, அதனால மொறுமொறுன்னு இருக்கு. பக்கத்து வீட்டு அங்கிள் யோசிப்பார், எனக்கு 2 தாங்கண்ணா. இருங்க சார், அனுப்பி வைக்கிறோம். பார்சல் அனுப்பி வைக்கிறேன், இருங்க. நல்லா இருக்கிறதே நரஷூஷ் காப்பி. ரொம்ப மொறுமொறுப்பு கூடி போச்சு. நல்லா இருக்கும். இது ரொம்ப மொறுமொறு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கான்னு மறந்துட்டேன். அது அந்த சோம்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, கருவேப்பிலை, பருப்பாக உளுந்து அதெல்லாம் கடிபடும் போது அடிபொலி ஏனம். ஹீட்டாக இங்கே சாப்பிடலாம் டீயோட. உங்களுக்கு தெரியுமா, இதை சுட சுட டீயை நுரைக்க டீயை ஊற்றிட்டு அப்படின்னா கையில் எடுத்துட்டு டீயை ஃபஸ்ட்டு குடிக்கணும். இப்படி ஒரு கடி, அது ஒரு வெரைட்டி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடித்து வாயில் வச்சுக்கணும், விழுங்கிடக்கூடாது. வாயில் வச்சுக்கிட்டு சுட சுட டீ எடுத்து அப்படி குடிச்சிங்கன்னா அந்த சூடு டீயும் இந்த தட்டை வடையும் அப்படியே மிக்ஸ் ஆன உடனே வாய்க்குள்ளே ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க, அப்படி இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். இருக்கு ஒரு மாசத்துக்கு கூட இருக்குது. ஓகே காய்ஸ், அப்பப்போ நாங்கள் இப்படி ஏதாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி ரெசிப்பியாகவே சொல்லிட்டாரு, விருப்பம்னா செஞ்சு பாருங்கள். இதான் எங்களுடைய டீ டைம் கார ஸ்நாக் தட்டை வடை. இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு vlog இருந்தால் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Ramstic family signing off. Take care. Bye.